Hi everyone, இந்த வீடியோவில் எடித் நெஸ்பிட் எழுதின த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எடித் நெஸ்பிட் இவங்க வந்து 15 ஆகஸ்ட் 1858 4th மே 1924 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், போயட். அப்புறம் இவங்க வந்து நிறைய புக்ஸ், குறிப்பாக சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெஸ்பிட் அப்படிங்கிற சூடோனிமில் தான் இவங்க எழுதுகிறாங்க. இவங்க வந்து மோர் தென் 60 புக்ஸ் எழுதியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அதே மாதிரி ஃபேபியன் சொசைட்டியோடைய கோஃபவுண்டர் இவங்க. அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவிட்டீஸ் தான். ஏன்னா இந்த ரயில்வேஸ் சில்ட்ரன் அப்படிங்கிற இந்த புக்கு கூட, அதாவது இது வந்து ஒரு புக்கு, சில்ட்ரன்ஸ் புக்கு, ஒரு சீரியலைஸ்டு ஃபார்மாக த லண்டன் மேகசினில் 1905 இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்குங்க. அதே இயரில் இது புக் ஃபார்மாகவும் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நிறைய முறை இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக ஃபிலிம் வெர்ஷனாகவே 1970 இது வந்து ஒரு ஃபிலிமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த எடித் நெஸ்பிட்டுடைய இந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய இருக்குது. த புக் ஆஃப் ட்ராகன்ஸ், அப்புறம் 5 சில்ட்ரன் அண்ட் நெட், ஃபீனிக்ஸ் அண்ட் த கார்பெட், த ஸ்டோரி ஆஃப் த அம்யூலெட், அப்புறம் ஸ்டோரி ஆஃப் த ட்ரெஷர் சீக்கர்ஸ், மேன் சைஸ் இன் மார்பிள், ஃபார்ச்சுனட்ஸ், ரெக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸே இதில் இருக்குங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ஹாரர் இருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா சில்ட்ரனுடைய அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஃபேண்டசி ஸ்டோரி மெயினாக இதில் சில ஃபேண்டசி ஸ்டோரி இருக்கும். 5 சில்ட்ரன் அண்ட் இட், அப்புறம் த புக் ஆஃப் ட்ராகன்ஸ், இதெல்லாமே மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுமாதிரி ஸ்டோரி ஆஃப் ட்ரெஷர் சீக்கர்ஸ், எவ்வளோ பிரேவாக அவங்க இருக்கிறாங்க, எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க லைஃப் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அண்ட் நிறைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு அன்னேம்டு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டர் மூலயமா நரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி, இதில் நம்ம பார்க்க போகிற இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிறது தான். இதில் ஒரு 3 குட்டீஸ் இருக்கிறாங்கங்க. பாபி, ஃபிலிஸ், அப்புறம் பீட்டர் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி தாங்க. அவங்க தான் இவங்க இந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஏன் அவங்க ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். மோரோவர் இது வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் கொண்ட கண்டினியூஷன் இருக்கிற ஒரு ஸ்டோரி. இது வந்து டெலிவிஷன் சீரீஸாகவும் இது வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபிலிமாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மேட் ஃபார் டெலிவிஷன் சொல்லிட்டு டெலிவிஷன் ஃபிலிமாகவும் இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிபிசி ரேடியோ ட்ராமடைசேஷன், அப்புறம் பிபிசி டெலிவிஷன் சீரீஸாக இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2000 இந்த ரயில்வே சில்ட்ரன் வந்து மூவியாக திரும்ப ஒரு அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த கதை வந்து ரொம்ப எடித் நெஸ்பிட்டுடைய இந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற ஸ்டோரி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நிறைய ஷார்ட் ஸ்டோரி இருந்தாலும் எஸ்பெஷலி இந்த ரயில்வே சில்ட்ரன் ரொம்பவே ஃபேமஸ். சரி, வாங்க அதனுடைய சம்மரியை நம்ம பார்த்துடலாம். லண்டன் தான் செட்டிங்க. லண்டனில் இருக்கிற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய லைஃப்பில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் வந்து 2 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, மொத்தம் 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. லண்டனில் தான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய பேர்லாம் பார்த்திங்கன்னா ராபர்ட்டா, அப்புறம் பீட்டர், அப்புறம் ஃபில்ஸ், இந்த 3 பேர். இவங்களுடைய அப்பா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அதில் இருக்கிற அந்த அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ராபர்ட்டா தான் மூத்த குழந்தை, அந்த சைல்ட்லே மூத்த ராபர்ட்டா. அவன் ரொம்ப கேரிங்காகவும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற கேரக்டர். ஸோ அதனால் எல்லாருமே அவனை வந்து பாபி, அந்த பொண்ணு ராபர்ட்டாங்கிறது ஒரு பொண்ணு, ஸோ அவளை வந்து எல்லோரும் பாபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து பீட்டர்னு ஒரு சைல்டு, அவன் வந்து ரொம்ப பிரேவாகவும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ஒரு மிடில் சைல்டு. அதுக்கப்புறம் ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யங்கஸ்ட் சைல்டு. இவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் இன்னசென்ட்டும் கூடங்க. நேச்சுரலாகவே ரொம்ப இன்னசென்ட். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அப்பா வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு நாள் அப்பா வரல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்பா எங்கேயோ காணாமல் போயிட்டாரு, அவர் திரும்ப வீட்டுக்கே வரல அப்படிங்கும்போது அந்த அம்மா, அந்த ஃபேமிலியில் இருக்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு புறப்பட்டுடலாம், இங்கேருந்து நம்மளால் சர்வை பண்ண முடியாது, அதனால் கண்ட்ரி சைடில் இருக்கிற ஒரு குட்டி ஹவுஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜ் தேடி போகிறாங்க. அந்த காட்டேஜ் அவங்க தங்குறாங்க இல்லையா, அந்த அம்மா 3 குழந்தைங்க தங்குறாங்க இல்லையா, அந்த காட்டேஜ் பக்கத்தில் ஒரு ரயில்வே லைன் ஒன்று இருக்குது, ஒரு ரயில்வே கேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 குழந்தைங்களும்
இந்த ரயில்வே லைனை வந்து 3 சிம்னீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்கள வந்து ஓகே இதுதான் கரெக்டான இடம் போலுக்கு, இவங்க விளையாடுறதுக்கு இது ஒரு இடம், சரி இங்கே வந்து சின்ன வீட்டுக்கு தான் நம்ம மூவ் ஆகிருக்கோம், ஸோ அந்த பழைய வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது, ஸோ அவங்களுக்கு தேவையானது உனக்கு விளையாடுறதுக்கு எதெல்லாம் தேவை, எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சில்ட்ரனும் என்ன அம்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்கங்க. ஸோ எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஃபீல்டில் விளையாடுறது, அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா ரயில்வே லேன் பக்கத்தில் தான் அவங்க வீடு அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நியூ காட்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்ஸ்க்கெலாம் கை காட்டுறது இவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி. இவங்க கை காட்டுறதை பார்த்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களும் கை காட்டிக்கிட்டே போவாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வரும் பொழுது என்ஜாய் பண்ணுற குட்டீஸை அங்கே வந்து ஒரு ஒரு பர்சனை பார்க்குறாங்க. 9:15க்கு அந்த ட்ரெயின் வர்ற டைமில் கரெக்டாக ஒரு பர்சனை டெய்லி அவங்க மீட் பண்ணுற மாதிரி வருது. அவங்கள வந்து ஒரு ஓல்ட் மேன், சரி தானே, அவங்கள வந்து இந்த குட்டீஸ்லாம் வந்து ஓல்ட் ஜென்டில் மேன் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிடே வர்றதுனால இந்த குட்டீஸ் விளையாடுறதே அந்த ஓல்ட் ஜென்டில் மேன் பார்க்குறாரு. இந்த குட்டீஸ் வந்து அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க, ஓல்ட் ஜென்டில்மேன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு பாயிண்டில் வந்து இந்த 3 குட்டீஸோடைய அம்மா வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு மொமெண்ட்டு. அப்போ இந்த குட்டீஸ்க்கு வந்து வேறு யார்கிட்ட போய் உதவி கேட்கணுங்கிறது தெரில. இப்போ என்ன ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கிறது யார், ஒரு ஓல்ட் ஜென்டில்மேன் இல்லையா, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இவரும் பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு. அதாவது நீங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவாலே அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து தடுக்குது, மித்தவங்கள்ட்ட போய் பணம் வாங்க வேண்டாம்னு நினச்சா கூட அவங்களோட உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த பணத்தை வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகிடுது. இப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சு போகுதுங்க, கொஞ்சம் வீக்ஸ் நிறைய மூவ் ஆகுது. அப்போ ஒரு ரஷ்யன் பேசஞ்சர், அவருடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சிஸ்பான்ஸ்கை, SZEZCPANSKY, சிஸ்பான்ஸ்கை அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த ட்ரெயினில் வந்து இறங்குறாரு. இப்போது அந்த ட்ரெயினில் வந்து இறங்கினவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை வந்து யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்ன பேசுகிறார் இவர், யார் இவர், ஆனால் அவர் ரஷ்யன் பேசஞ்சருங்கிறது மட்டும் தெரியுது. அவர் பேசுகிற வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடியாதனால எல்லா திருன்னு முழிக்கிறாங்க. அப்போது வந்து இந்த குழந்தைங்க மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல், சரி வாங்க சிஸ்பான்ஸ்கை, எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் வந்து எக்ஸைல் ஆகி வந்திருப்பார், ரஷ்யாவிலேருந்து எஸ்கேப் ஆகி அவருடைய ஃபேமிலியை தேடி அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ இந்த மிஸ்டர் சிஸ்பான்ஸ்கை சொன்னேன் இல்லையா, இவங்க இந்த கொஞ்சம் அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஃபேமிலி கூட கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் இருக்கிறார். அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறக்காக தான் இங்கே வந்து நாடு கடத்தப்பட்டு இந்த இடத்துக்கு தப்பிச்சு ஓடி வந்திருப்பார். அப்போ அவங்க ஃபேமிலி இங்கே வந்திருக்குங்கிறது மட்டும் தெரிய வருது, சரி தானே. ஸோ இருந்தாலும் இவங்க ஃபேமிலி கூட அவங்க இருந்து அந்த ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி மிஸ்டர் சிஸ்பான்ஸ்கையோடைய ஃபேமிலியை தேடுறதுக்காக அவங்க தயாராக இருக்கிற ஒரு மொமெண்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு அந்த ரயில்வே லைன் பக்கத்தில் இவங்க வீடு ரெகுலராக அதை விளையாடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரயில்வே லைனில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்ட் ஸ்லைட் காரணமாக அந்த ரயில்வே லைன் தடப்பட்ட மாதிரி ஆயிடுது. இப்போ அவங்க அதெல்லாம் அந்த குட்டீஸ் பார்க்குறாங்க. மோரோவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்றது சவுண்டு கேட்குது. இப்போ என்ன பண்ணலாம், ட்ரெயின் அந்த ரயில்வே லைனை வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். ஏன்னா லேண்ட் ஸ்லைடு, ஒரு நிலச்சரிவு அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற ரெட் கலர் அண்டர் கார்மெண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி தயார் பண்ணி அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு வர்ற கண்டக்டரை வார்ன் பண்ணுற விதமாக அந்த ஃப்ளாகை வந்து காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு வர கண்டக்டரும் ஏதோ ஒரு டேஞ்சரஸாக ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ யாருமே காயம் படலை, யாருக்குமே எதுவும் ஆகலைன்னு வைங்களேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே இவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க, நடக்காமல் காப்பாற்றிட்டாங்கிறது தெரிய வருது. அப்போது அந்த ஓல்ட் ஜென்டில்மேன் வர்றார், இவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக ஒரு விழா மாதிரி சிறப்பிக்கிறாங்க. அதில் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஜென்டில்மேன் தான் அந்த இடத்துல வராரு. இப்போ தான் அந்த குட்டீஸ்க்கெலாம் தெரிய வருது அந்த ஓல்ட் ஜென்டில்மேன் வேறு யாரும் கிடையாது, அந்த ரயில்வே கம்பெனியோடைய டைரக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. மோரோவர் இவங்க வந்து அந்த டைரக்டர் தான் இந்த குட்டீஸ் எல்லாமே ஹானர் பண்ணுறாரு.
இப்போ பாருங்களேன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த குட்டீஸ் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரன் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போ அந்த சில்ட்ரன் வந்து அப்போ ஓல்ட் ஜென்டில்மேன் ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டிங்கிறது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பான்ஸ்கை அவர் வந்து ரொம்ப ஒரு ரஷ்யாவிலேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்தவர் இல்லையா. ஸோ அவங்க ஃபேமிலியை தேடி வந்திருக்காரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஃபேமிலி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடுறாரு இல்லையா. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து ஓல்ட் ஜென்டில்மேன் கிட்ட அந்த குட்டீஸ் போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓல்ட் ஜென்டில்மேனும் மிஸ்டர் செஸ்பான்ஸ்கைக்கு வந்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி யுனைட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறார் ஓல்ட் ஜென்டில்மேன். இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போது பாபி இருக்காங்க இல்லையா, பாபி யார், ராபர்ட்டா, அந்த பொண்ணு வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹெட்லைன் அவள் படிக்கிறா. அந்த ஹெட்லைனில் என்னென்னா அவங்க அப்பாவை பற்றி படிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ இந்த ஹெட்லைன் நியூஸ் பேப்பர்லேருந்து அவளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அப்பா வந்து மிஸ் ஆகலை, எங்கேயும் மிஸ் ஆகிட்டாங்கிற மாதிரி தான் சொன்னீங்க இல்லையா. அதாவது பிஸ்னஸ் தேடி வேறு எங்கேயும் போயிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. அந்த ஹெட்லைனை படிக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்பா வந்து ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லி, அதாவது வேவ் பார்க்குறவர், மித்த நாட்டுக்காக வேவ் பார்க்குறவர் அப்படிங்கிற காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் அந்த ஹெட்லைன் மூலியமாக தெரியுது. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இது வந்து அப்பா கூட ஒர்க் பண்ணுற கோவர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ அப்பா வந்து தப்பு செஞ்சுருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கதை ஓடிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இப்போது அந்த ரயில்வே கேட், அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த குட்டீஸ்லாம், குரூப் கேம்ஸ், அந்த பாய்ஸ்லாம் விளையாடுறாங்க, தொட்டு பிடிச்சி விளையாடுற மாதிரி அந்த சேசிங் கேம் விளையாடுறாங்க. அதில் வந்து அப்படி விளையாடும் பொழுது அதில் ஒரு பையன் வந்து டனல் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். அதில் போன பையன் திரும்ப வரல, அவனால் திரும்ப வரவும் முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குட்டீஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்குறாங்க, ஏன் அவன் வந்து டனலுக்குள்ளே போனவன் திரும்ப வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணுறாங்க. அப்படின்னா அதில் வந்து உள்ளே போன பையனுடைய கால் வந்து ஒடிஞ்சு போயிடுது, டனல்லே ஒடிஞ்சு போயிடுது. இப்போது அந்த டனலில் இருக்கிற பையனை மீட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து அவனை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. சரி தானே, அந்த கால் உடஞ்ச பையனை வந்து அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டனல்லேருந்து அது 3 சிம்னிஸ்ன்னு சொன்னா இல்லையா, அந்த விளையாடுற இடத்த, ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அந்த டனலுக்குள்ளேருந்து வெளியே எடுத்தாச்சு அந்த பையனை, அவனையும் பாதுகாத்துக்கிறாங்க. அவனை அந்த குட்டி பையன் பேர் என்னென்னா ஜிம், அவன் வேறு யாரும் கிடையாது, இந்த ஓல்ட் ஜென்டில்மேன் சொன்ன இல்லையா. ஓல்ட் ஜென்டில்மேன் வேறு யார், நம்ம அந்த ரயில்வேவுடைய டைரக்டர் சொன்ன இல்லையா, அவங்களுடைய பேர பையன். சரி தானே, அவங்களுடைய கிராண்ட்சன் தான் இந்த ஜிம் அப்படிங்கிறது தெரிய வருது. மதர் வந்து அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது ஓல்ட் ஜென்டில்மேனும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கார், அந்த அம்மாவுக்கு கடமைப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள் குழந்தைங்களே பார்த்துக்கிறதுனால இப்போது ஜிம் வந்து நல்ல ஹெல்த்தியாக திரும்ப வந்தாச்சு, ஏன்னா அந்தளவுக்கு அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. இப்போது பாபி வந்து ஓல்ட் ஜென்டில்மேன் கிட்ட, ஏன்னா ஓல்ட் ஜென்டில்மேன் இந்த ஃபேமிலிக்கு எதுனாலும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கார் இல்லையா. ஸோ பாபி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓல்ட் ஜென்டில்மேன் கிட்ட எங்கள் அப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பையாக அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க அவங்க கோவர்க்கர்ஸ் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக அப்பாவுடைய இன்னசென்ஸை நம்ம ஓல்ட் ஜென்டில்மேன் ப்ரூவ் பண்ணுவார், அப்பா அதுலேருந்து மீட்டுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாபி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மீன்வைல் ஜிம்மும் ரெக்கவர் ஆயாச்சு. இப்போ அகெயின் இந்த குட்டீஸ்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரயில்வே லைன் கிட்டே போயிட்டு நின்றுட்டு அந்த ட்ரெயினில் வர்ற பீப்புளுக்கு கை காட்டி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கை காட்டும் போது அந்த ட்ரெயினில் ட்ராவல் ஆகிற பீப்புளும் இந்த குட்டீஸை பார்த்து கை காட்டுறதா இவங்களோட ரொட்டீன் ஒர்க்காக இருந்தது இல்லையா. இப்போயும் அதே தான் நடக்குது. இப்போது அந்த பேசஞ்சர்ஸும் அதே மாதிரி சில்ட்ரனுடைய கை காட்டுதலுக்கு திரும்ப கை காட்டுறாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. எதுக்கு இங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரன்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் யார் இறங்கி வர்றா அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க. அப்புறம் அந்த ஃபேமிலியோட யுனைட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இதில் வந்து அந்த 3 குட்டீஸும் அவங்களுடைய பாவர்ட்டி லைஃப்பை லீட் பண்ணால் கூட, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ணால் கூட, ஒரு நல்ல அழகான ஒரு ஹவுஸ் இருந்து அந்த ஹவுஸில் சர்வன்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்கங்க. அங்கே இருந்து அவங்க லைஃப்பை வந்து மாறிச்சு அப்படிங்கிறதுனால ஒரு காட்டேஜுக்கு மூவ் ஆன ஒரு லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே லைன் இருக்கிற ஒரு காட்டேஜ். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் அவங்க அம்மா வந்து ஒரு ரைட்டராக இருந்திருப்பாங்க. ரொம்ப அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு தந்தார் போல் அவங்களோட அந்த நீட்ஸை வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக விளையாண்ட ஒரு மூமெண்ட், அப்புறம் எவ்வளோ செட்பேக் இருந்தாலும் அந்த 3 சிம்னிஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸை வந்து அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன்ஸாக வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த ட்ரெயின் சேஃப்கார்ட் பண்ணது, இதெல்லாமே அந்த சில்ட்ரனுடைய அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன்ஸாக காட்டுறாங்க. ஸோ அவங்க குட்டீஸ் எதிர்பார்த்த மாதிரி அவங்க அப்பா திரும்ப வந்தது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த எஸ்ஸே வந்து நம்ம
எடித் நெஸ்பிட் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது காரணம் ஓல்ட் ஜென்டில்மேன் தான், அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரீடர்ஸ்க்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது அந்த ரயில்வே சில்ட்ரன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.